தாத்தா தாத்தா என்ன கண்ணீரில் கண்கள் இருக்கிறது? உங்கள் கண்களில் கண்ணீர் வருகிறது. ஏன் அழாதே? ஏன் அழுகிறாய் தாத்தா? உன் கண்ணில் நீர் வடிந்தால் எங்கள் நெஞ்சில் உதிரும் கொட்டுது தாத்தா. இல்லை செல்வங்களே, என் கண்ணீரில் தண்ணீர் வருகிறதற்கு காரணம் என்னவென்றால், நமது உடன்பிறப்புகள் அயல் நாட்டிலே அவமானப்படுத்தப்படுகிறான். அவன் கைகளிலும் கால்களிலும் விலங்கை மாட்டி அவனை மாட்டு வண்டி கிடைத்தால் அவனை மாட்டு வண்டியிலே அனுப்பியிருப்பார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஒருவேளை அவர்களுடைய உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கவில்லையோ? ஏன் அயல்நாட்டில் சென்று தன் உழைப்பை அயல்நாட்டிலே உழைக்க செய்கிறான்? ஒருவேளை அவனுக்கு ஊதியம் சரியாக கிடைக்கவில்லை என்று நினைக்கிறேன். அதனால்தான் அவன் அயல் நாட்டிலே சென்று பிழைக்க பார்க்கிறான், அவமானம் படுத்தப்படுகிறான். பார்த்தீர்களா? நமது உடன்பிறப்புகள் மாட்டு வண்டியிலே அனுப்புவதைப் போல் அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். நமது நாட்டு தலைவன் அயல் நாட்டிலே அவமானப்படுத்தப்படுகிறான். இதற்கெல்லாம் என்ன காரணம்? நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நமது பிள்ளைகளுக்கு தேவையான உணவை நாம் இங்கே தர முயற்சிப்போம். ஏன் அவன் பக்கத்து வீட்டிலே பிச்சை எடுக்க சென்றான்? ஒருவேளை அவனுக்கு போதிய உணவு நமக்கு தாய் கொடுக்கவில்லையோ? அவனுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்கவில்லையோ? ஆராய்ந்து பார்ப்போம். நமது குழந்தைகளை நமது வாகனங்களில் அழைத்து வருவோம். அவமானப்படுத்துவதை அனுமதிக்கக்கூடாது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அவன் அவமானப்படுத்தப்பட்டான், நாளை நாமும் அவமானப்படுத்தப்படலாம். ஏன் நமது உழைப்பை நமது நாட்டிலே நாம் கொடுக்கக்கூடாது? நமது உழைப்புக்கு தகுந்த ஊதியம் நமது தலைவர்கள் ஏன் கொடுக்கக்கூடாது? யோசித்து பார்ப்போம். அவர்கள் சென்றதற்கு என்ன காரணம் என்பதை ஆராய்ந்து அதற்கு தேவையான வழிமுறைகளை பெற்றால் அவன் மற்ற நாடுகளுக்கு சென்று நமது நாட்டின் பெயரை கெடுக்க மாட்டான். அவன் நாட்டை பெயரை கெடுப்பதற்காக அவன் அங்கே செல்லவில்லை. தனது உழைப்புக்கு தேற்ற ஊதியத்தை பெறத்தான் அவன் சென்றான் என்று நான் நினைக்கிறேன். நீங்களும் சிந்தியுங்கள். நமது உடன்பிறப்புகள் மாற்றான் வீட்டிலே அவமானப்படுவதை நாம் அனுமதிக்கக்கூடாது. அதற்கு என்ன காரணம் என்பதை உணர்ந்து வழிவகுப்போம். வணக்கம்.